ஜஸ்ட் ஃப்ரண்ட்ல ஃபோக் அப்படியே வைக்க போறீங்க. சரிங்களா? ஃபோக் வச்சுட்டு நீங்க ஃபோக் ப்ரோக்ராம் ஸ்கிப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோதான் இருக்கும். Jessica, क्या करेगा? नीला सर। Jessica, हमारा चैनल कंफर्टेबल है ना? हमारा काम क्या है? चैनल भी कंफर्टेबल है सर। आज तो सो को बोलते हैं। सो को बोलने के लिए ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படின்னா இது ஃபிக்ஸ் பண்ணும்போது கீழே தட்டி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட்டி பண்ணும்போது கரெக்டாக வந்து ரெண்டு ஒரே லெவலில் இருக்கான்னு தெரியாது. அது ப்ராப்பர் வேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வச்சுட்டு நம்ம சைக்கிள் பெல்ட் எடுக்கும் போது இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம பார் வந்து சென்டரில் இது பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு என்ன பண்ணிடுங்க, ஜஸ்ட்டு இது மேலே வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு புஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு லாக்காக சவுண்டு சவுண்டு வரும். அதுதான் நமக்கு வந்து நல்ல இண்டிகேஷன் கரெக்டாக வந்து இப்படி வச்சு பண்ணிட்டீங்கன்னா அந்த தெரியாமல் போகும். ஓகே சார். அலெக்ஸ் நீங்கள் வச்சு எல்லா வண்டிக்குமே இது என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் யூஸ் பண்ணிங்கன்னா 8 சரிங்களா, அதை இங்கே யூஸ் பண்ணிங்கன்னா 6. இது ரெண்டு ஏதாவது தான் இருப்பாங்க.
இப்போ வீல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஃபோர்க்கும் வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுங்களா நமக்கு அந்த பக்கம் தான் வந்து டிஸ்க் பிரேக் கேலிபர் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது டிஸ்க் பிரேக் கேலிபர் மாட்டுறது ப்ரொவிஷன் இருக்குது அப்போ வீல் மாட்டுறது என்ன பண்ணுறதுன்னா டிஸ்க் பிரேக் வந்து அந்த பக்கம் வீலை மாட்டோம் கலர் போடணும் பார்த்து சார் ஸ்டாண்டர்ட் திருப்பி கட்டப்பெல்லாம் இருக்குல்ல சார் இல்லைன்னா டேபிள் வந்து எடுத்து வந்து அக்கௌண்ட் டவுன் மூவ்மெண்ட்டாக ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட்டுக்கு அக்கௌண்ட் டவுன் பண்ணிங்கன்னா லைனில் வேஸ்ட் ஆகும் அதுதான் சும்மா ஹேண்ட் டைட் கூட வைங்க சார் இதுக்கே தானே இப்போ ரோட் டெஸ்ட் ஒன் டே ஃபுல் டே அசம்பிளி இருந்துச்சுன்னா ரோட் டெஸ்ட் எடுக்கலாம் ஒன் டே ஃபுல் டே அசம்பிளி இல்லை 1 hour கூட கிடைக்கலாம் அதுக்கு பிரேக் இல்லை சார் சார் இது மாதிரி கம்மி பண்ணுங்க ரொம்ப ரொம்ப புரிஞ்சுங்களா சார் கொஞ்சம் பேர் இன்னும் கொஞ்சம் பேர் அப்போ கூட ஈஸியாக அதுக்கு ஷேப் இருக்கு சார் ஷேப் இருக்கிறது முன்னாடி வரணும் இது ஏன்னா லாக் நெட் டைப் ரெண்டு விஷயத்தை வச்சு பண்ணிக்கலாம் லாக் நெட் ப்ரொவிஷன் முன்னாடி வரணும் இன்னொன்று என்னன்னா இது ஹெட்லாம்ப் தான் ப்ரொவிஷன் ஹெட்லாம்ப் வந்து முன்னாடி வரணும் ரெடி பண்ணிக்கலாம் ஹேண்டில் பார் திரும்பக்கூடாது மொத்தமாக வீல் தான் திரும்பணும் அதுதான் சார் ஹேண்டில் பார் தான் திரும்பும்போது மொத்தமாக வீல் தான் திரும்ப தவிர ஹேண்டில் பார் திரும்பக்கூடாது இப்போ நீங்கள் லாக் பண்ணலாம் நார்மல் நட்டு போட்டு லாக் பண்ணிங்கன்னா ஹேண்டில் பார் மட்டும் திரும்பும் மொத்தம் வீலும் திரும்பாது இப்போ பாருங்க திருப்பி பாருங்க எந்த இதுவுமே இருக்காது கரெக்டாக லாக் பண்ணுவோம் அப்படியா சார் சார் மேலே போட்டிங்களா சார் தான் பிரச்சனையும் இல்லைன்னா மோட்டர் நிற்காது சார் ஸ்விம்மிங் இங்கே பண்ணுறது பெட்ரோல் வெஸ்பா பார்த்துருக்கீங்களா வெஸ்பா வண்டியோட சேம் மாடல்
12 இது 14. 12 சார் 12 தான் நீங்கள் போட்டு 12 வச்சுக்கலாமா சார்? ஓகேங்களா? எடுத்து வச்சுக்கலாமா? சார் எடுத்து வச்சுக்கலாம் சார். அது இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாருமே சீக்கிரம் வேணாம் சார். வாங்க ஹேண்ட் ரைட் இருந்தால் போதும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரோட்டில் இல்லை வீடு அந்த பேக் சைடு ஸ்டாண்டை போட்டு இப்போ மோட்டார் மாட்டிடலாங்களா? மாட்டுங்க சார். யார் மாட்டுக்கு மோட்டார் சுத்தமாக அப்படியே மாட்ட வேண்டியதான் மாட்டாங்க. ஓகேவா? ஓகேங்களா? பிரேக் கரெக்டாக பண்ணிங்களா? ஓகே ஓகே சார். நீங்கள் லாக் பண்ணுங்க. லாக் பண்ணுங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்காங்க. வண்டி ஓட்டிட்டு போகலாமா? தாராளமாக சார். தாராளமாக நீங்கள் உட்காந்து ஓட்டலாம். ஒன்றும் தப்பு இல்லை. பட் எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க சார்? இருந்தாங்க ஃபஸ்ட் லாக் நட்டு ஒரு பொசிஷன் பார்த்து போடுங்க சார். இது இப்படி வருமா? பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வருஷம் போதுமா? ஒரு வருஷம் போதும். சும்மா டெம்பரரி ஏதாவது பண்ணுறோம். கரெக்டாக போட்டீங்களா சார்? ஆப்போசிட் இல்லை அப்படி கிடையாது. நம்ம கேட்டு எப்படி வேணும்? நீங்கள் டிஸ்க் நினச்சிங்கன்னா அந்த போட்டு நம்ம கண்டு இந்த பக்கம் இந்த பக்கம் நீங்கள் வந்து டிஸ்க் வேணும். இந்த பக்கம் அதுக்காக வந்து நம்ம அந்த பக்கம் வச்சோம். நாங்கள் வந்துடுறேன். நீங்கள் அது பிரச்சனை இல்லை சார். எந்த தான் நீங்கள் அப்படியே இது உள்ளே போகலையா? கரெக்டாக தான் சார். ஓட்ஸ் எங்கே இருக்குது நீங்கள் இங்கே பார்த்துட்டு சும்மா 10 ஒரு ஆளுங்க சார் போதும். நீங்கள் இந்த 3-4 பேர் வாங்க. பேக் பண்ணுவீங்க. இது ஒண்ணுமே இல்லைங்க. ஜஸ்ட் ஃபிக்ஸ் தானே பண்ண போறீங்க. சும்மா ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. ஒவ்வொரு செய்ய வேண்டியது
இங்கே மேலே போட்டுருக்கேன். சரி பாருங்க. இது வந்து 8 ஸ்பேனர் சார். இங்கே பாருங்க. இது லென்த் கரெக்டா? அப்போ 2 மேலே இருக்குங்க. சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ள த்ரெட் ஏதாவது டேமேஜ் ஆகும். இல்லை சார், அது சைஸ் வந்து ஃபஸ்ட்டு மெயில் பண்ணுற வரைக்கும் முடியாது பண்ணிடுவேன். அப்புறம் அது வந்து ஜஸ்ட் சில இடத்துல ஏன் அலைக்கி கொடுக்குறாங்க, அலைக்கியோட டேமேஜ் ஆகுது. பட் நார்மலாக நீங்கள் வெளியில் ஸ்கேன் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா 4 70 பார்த்தீங்கன்னா அந்த அதனால் அலைக்கி கொஞ்சம் பெரிய 200 சைடு இருக்கக்கூடாது அப்படின்னா அலைக்கி 2 சைடு ஈவனாக டைப் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சென்ட்ரல் டைப் 20% பண்ண முடியாது. லைட் ஆன் பண்ணிக்காது. ஆன் போதும் சார். பேட்டரி நம்ம அப்படியே வச்சுக்கலாம் சார். எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்கள். செல்ஸ் வந்து சும்மா பரவாயில்ல. நமக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் மைனஸ் யூஸ் ஆகவே ஆகாது. ஸ்க்ரூ டிரைவர் பொறுத்த வரைக்கும் மைனஸ் யூஸ் ஆகவே ஆகாது. எலக்ட்ரிக் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். வரும் சார், வரும். அது பிரேக் சார் வாங்க சார். சார் அதே எடுத்து
ஓகே சார் அதை எடுத்து வயரிங்கா ஒயரிங் பண்ணிக்கலாம் சார் சரி சும்மா கேபிள் டைப் சார் கேபிள் டைப் கேபிள் டைப் சார் அதுதான் சார் பெருசும் கொடுங்க சார் சின்னதும் கொடுங்க சார் சின்னது கொடுங்க சார் ஃபஸ்ட்டு பெருசு அப்படி ஓப்பன் பண்ணிடுங்க சார் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக அவங்க வச்சுருக்கோம் ஓப்பன் பண்ணிடுங்க ஏன்னா இப்போ நம்ம எதுவுமே பெர்மனெண்ட்டாக பண்ண போகிறது இல்லைங்களா முன்னாடி டெம்பரரியாக போகிறோம் நார்மல் கொஸ்டின் சும்மா ஏதாவது ஒரு ஹோல்சேல் இது ஒரு சைட் காட்டும் நாட்டில் வந்து கீழே அலைன் அதுதான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது அந்த பொசிஷன் வச்சு அந்த சைஸ் அலைன் எடுத்து சைட் மீட்டிங்களா காட்டில் மாட்டிங்களா நெக்ஸ்ட்டு ஹார்னர் போட்டுருவாங்க ஹார்ன் அங்கே இருக்கு ஹார்ன் மாட்டி சும்மா அதை இது மாட்டிக்கலாம் போதிக்கு இங்கிலீஷ் கீ நம்பர் டைப் பண்ணி சார் சார் நீங்கள் அங்கே கூட வச்சுங்க சார் ஒன்றும் இல்லை சும்மா வண்டி ஓட்டவாக போகிறோம் கம்ஃபர்டபுளாக இருக்குது ரேட் டைப் பண்ணி இங்கிலீஷ் கீ பார்க்குறீங்களா இங்கிலீஷ் கீனா ஜஸ்ட் எல்லாமே சின்ன சின்ன மெக்கானிக்கல் இதாக இருக்கும் பாருங்க நான் சைட் லாக் பண்ணுறேன் ஃபஸ்ட் அவ்வளோதான் சரிங்களா இப்போ சைட் லாக்லேருந்து எடுக்கிறேன் இவ்வளோ தான் இது ஆன் பொசிஷன் இது ஆஃப் பொசிஷன் சரிங்களா எல்லாமே மெக்கானிக்கல் தான் சும்மா சைட் லாக் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக தான் இருக்குது ஜஸ்ட்டு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கே இருக்கணும் அப்படிங்கிறது பாருங்கள் இங்கே ப்ரொவிஷனே இருக்குது சரி பார்த்தீங்களா இது பாருங்கள் அது வெளியே வந்து பாருங்கள் இந்த ஹேண்டில் பாருக்கும் ஒரு லாக் இருக்கும் ஹோல்ஸ் இருக்குங்க அந்த ஹோல்ஸில் பாருங்கள் ஒரு ஹோல்ஸ் வந்து தெரியுங்களா பாருங்கள் சென்டர் போயிருந்தே ஒரு அந்த ஹோல்ஸ் வந்து பாருங்கள் சார் ஒரு ஹோல்ஸ் இருக்கும் ஸ்ட்ரைட்டாக ஆமாம் தெரியுதுங்களா அப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் சைட் லாக் போட்டு அப்படி பண்ணி இது போய் கரெக்டாக அந்த ஹோல்ஸ் வந்து லாக் ஆகிடும் அப்போ நான் திருப்ப ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா திருப்ப வந்துடுவேன் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை அதெல்லாம் வந்து வச்சு என்ன பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் என்னென்ன போல்ட் எடுக்கணும் ஷார்ட்டாக மொட்டை இருக்கும் அதை எடுத்து போட்டு டைட் பண்ணிக்கலாம் சார் அடுத்து சும்மா ரெண்டு இண்டிகேட்டரும் இப்படி ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஆரஞ்சு கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சு இப்படி வச்சு சும்மா ஒரு டைம் இது போட்டு
அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. கரெக்ட் தானே? அதான் லெஃப்டா ரைட்டா? பார்த்துக்கலாம். நீங்கள் மாற்றி மாட்டிட்டாலும் அப்படிதான் லேர்ன் பண்ணணும். வெளியில் இல்லை இப்போ நான் சொல்லிட்டு இருந்தால் அது ரைட்டாக என்ன நான் கிளாஸில் சொன்னேன் என்ன கலர் எப்படி வரும் அப்படின்ட்டு கரெக்டாக தான் சார் வச்சுருக்கோம். நாங்கள் ஃப்ரெண்ட்லேயும் அப்படியே 2 ஷீட்லையும் ஃப்ரெண்ட்லேயும் அப்படியே டேக் சார் ஒரிஜினலாக வண்டி கரெக்டா சார்? மாற்றி மாட்டேன் ஆமாம் சார். 48, 60, 70 3 2 மோட்டரோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் மோட்டர் பாருங்க. இங்கே பாருங்கள் சார் 1000 வாட்ஸ் மென்ஷன் இருக்குங்களா? இது பார்த்தீங்கன்னா மோட்டர் 1000 வாட்ஸ் மென்ஷன் அது என்னோட வண்டியில் நீங்கள் பாருங்கள். ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் ரேஞ்ச் இருக்குது 10 இன்ச்சு 48 மூணுலேயுமே ஒர்க் ஆகும். எது சார்? ஏஜ் வந்து உங்கள் ரேஞ்சு டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதை விட அதிகமாக போடணும் நீங்கள் போடலாம். ஏஹெச்ல நோ ப்ராப்ளம் சார். பட் வோல்டேஜ் வந்து மாறக்கூடாது. மூணுமே சேம் வோல்டேஜ் ஆப்ரேட்டிங் கண்ட்ரோலரு. ஆமாம், கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 48 or 60 வோல்ட் தான். சரிங்களா? அப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணுமே ஒரே ரேஞ்சில் இருக்கும். இப்போ பேட்டரி பேக் நமக்கு 60 வோல்ட் அதுலேயும் இருக்குது சார். ஏஹெச் இருக்குது, அது வோல்டேஜ் இருக்குது. வோல்டேஜ் மட்டும் மூணுமே சேம் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ்னு பார்த்துக்கோங்க. ஸ்விட்சஸ் ஃபிக்ஸ் பண்ணிடலாமா சார்? சும்மா எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ண சார். இக்னிஷன் வர்றது இந்த சைடு வரணும். ஆக்சுவலாக எலக்ட்ரிக் இக்னிஷன் கிடையாது. அதையும் நம்ம ஹார்னாக தான் யூஸ் பண்ணுறோம். இந்த ஹார்னர் வந்து இந்த சைடு இருக்குது. சரி, அதை அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ ஒயரிங் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சும்மா ஒரு டேக் போட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோம். நமக்கு டைம் பர்மிட் பண்ணி நம்ம ஃபுல் பாடி பார்ட்டை வச்சு அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டைம் நம்ம எதுவுமே இன்னும் ஒயரிங் ஃபிக்ஸ் இல்லை சார். இப்போதைக்கு பாக்ஸ் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒயரிங் சார் இதுதான் மெயினே. சரி, எல்லாம் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எல்லாமே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஆமாம், இப்படி பண்ண முடியும் சார். மோட்டர்லாம் அப்படி சார். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா எம்சிபி ஒரு ஆண்டர்சன் கனெக்டரு கவுண்டர் பார்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் சர்க்யூட் எங்கே போகுதுன்னு மட்டும் பார்க்கலாம். சரிங்களா? 48 வோல்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பார்க்கலாம். என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதுதான் பேட்டரி. சரிங்களா? நான் இந்த ஆண்டர்சன் கனெக்டர் இந்த ஆண்டர்சன் கனெக்டரோட கனெக்ட் பண்ண போகிறேன். அங்கேருந்து எனக்கு பாசிட்டிவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேஃப்டிக்காக ஒரு எம்சிபி போட்டு கட் ஆஃப் பண்ணுறேன். சரிங்களா? எம்சிபிலேருந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த வரும் பாருங்கள். இது எதுக்காக பண்ணுறது கண்ட்ரோலர். நான் கிளாஸ் இருக்கும்போதே சொன்னேன்னா டைரெக்டாக பேட்டரியோட பாசிட்டிவ் வந்து கண்ட்ரோலருக்கு தான் போவோம். அப்போ போகிறப்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த உள்ளேருந்து ஒரு லைன் மட்டும் பிரித்து எடுத்துடுறேன். எடுத்து எங்கே கொண்டு போவேன் அப்படின்னா இக்னிஷன் பிடிச்சிருக்கேன். சரிங்களா? ஏன்னா கண்ட்ரோலரையும் நான் இக்னிஷன் பண்ணணும். சரிங்களா? சுவிட்சை ஆன் பண்ணணும், டிஸ்பிளே வரணும், க்ளஸ்டர் ஆன் ஆகணும், கண்ட்ரோலர் ஆன் ஆகணும், டிசிடி டிசி கன்வெர்ட்டரும் ஆன் ஆகணும்.
சரிங்களா. அப்போ தான் நோட் எல்லாமே வந்து கீ ஆன் பண்ணாலும் வண்டி ஸ்டார்ட் பண்ணாமல் ஒர்க் ஆகாது. சரிங்களா. அப்போ இப்படி வந்து நம்ம பண்ண போகிறோம். அப்போ இது மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துட்றேன், அங்கே போயிருக்கு. சரிங்களா. அங்கேருந்து நல்லா பாருங்கள், இது எல்லாமே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஆன்டிபெக்ட் டிவைஸு. சரிங்களா. இது ஆன்டிபெக்ட் டிவைஸு. இப்போ இந்த ஃபீல்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கண்ட்ரோலர் வந்து கனெக்ட் ஆகிறது. இந்த கண்ட்ரோலர் பாருங்கள், இந்த மாதிரி கனெக்ட் ஆகிற ஃபீல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரில் மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஆக்சுவலாக வண்டியில் இங்கே தான் இருக்கும். ஒரு ஒரிஜினல் வண்டியில் எதாவது எங்கெங்கே இருக்குமோ அங்கே வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்க. பட் கொஞ்சம் தள்ளி கிளிக் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா. டிசி டு டிசி கண்ட்ரோல் அங்கே தான் இருக்கணும், ஹார்ட் அங்கே தான் இருக்கணும், இனிஷியேட்டிவ் அங்கே தான் இருக்கணும், ஸ்விட்சில் வந்து இங்கே தான் வரணும், ட்ராக்கில் இங்கே தான் இருக்கணும். இது வந்து கிளஸ்டர் வந்து மேலே இருக்கும். சரிங்களா. இங்கே வரணும், ஹெட்லாம்ப் வந்து மேலே வரணும். சரிங்களா. அப்படி இருக்கணும். இது இந்த சைடு இண்டிகேட்டர், அது அந்த சைடு இண்டிகேட்டர். இந்த பக்கமும் 2 இண்டிகேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, பிரேக் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, ஹெட்லாம்ப் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எது எங்கே இருக்குமோ அதெல்லாம் அங்கே வந்து போயிடுச்சு. சரிங்களா. சார் இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து கண்ட்ரோலர். அப்போ இது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேக் சைடு ஒயரிங் அப்படின்னு தெரியுது. இது எல்லாமே கண்ட்ரோலரோட கனெக்ட் ஆகிடும். அதாவது கண்ட்ரோலரோட கனெக்ட் ஆகிறது 1, இது 2. சரிங்களா. இன்னொரு ப்ரொவிஷன் இருக்குன்னா அது ஆல் சிக்ஸரோட ப்ரொவிஷனு, அதை நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், நான் பேசணும்னா செல்ஃப் ஸ்டடியும் கட்டி விட்டுருக்கேன், வோல்டேஜ் செலெக்ஷன் கட்டி விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் ப்ரோக்ராமிங் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருந்தால் தான் 60 வோல்ட், கனெக்ட் ஆகிருந்தால் 48 வோல்ட். நீங்கள் செக் பண்ணும்போது கனெக்ட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடுங்க, எங்கே கனெக்ட் பண்ணிடுங்க, கனெக்ட் பண்ணிட்டு பாருங்கள். அது சார்ஜ் பார்த்தீங்கன்னா மோட்டர் ஓடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் வந்து 48 வோல்ட் நம்ம சிக்னல் கொடுக்குறோம், ஆனால் கனெக்ட் பண்ணது 60 வோல்ட் காட்டுறாங்க. சரிங்களா. ஓடாது. அதனால் நான் இதை டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது இதெல்லாம் இருக்குது. ஆன்டிபெக்ட் வந்து ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற இந்த பிரேக் லைட்டு இண்டிகேட்டர்ஸோட கனெக்ஷன் வயரிங் போடுறாங்க. சரிங்களா. இதோட வயரிங் வரும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட்டுக்கு லைட் வரும். பார்க்குறீங்களா. நம்பர் பிளேட் மேலே சின்னதாக ஒரு லைட் வரும், அதுக்கான பவர் சப்ளை. சரி, எப்போ நம்பர் பிளேட் வரும் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் எப்போ லைட் எரியணும், நைட்டில் எரியும். அப்போ நைட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கலர் போடுறதுக்காக ப்ரௌன். எப்போல்லாம் நீங்கள் ஹெட்லாம்ப் ஆன் பண்ணுறீங்களோ ஹெட்லாம்ப் ஆன் பண்ணப்போலாம் நம்பர் பிளேட்டோட லைட்டும் ஆன் ஆகும். சரிங்களா. சேம் அதே மாதிரி பிரேக் லைட்டுக்கும் பாருங்கள். பிரேக் லைட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாருங்கள், பிரேக் லைட்டுக்கு இருக்குங்களா, பிரேக் லைட்டுக்கும் ப்ரௌன் வருது. சரிங்களா. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நைட்டில் ஹெட்லாம்ப் ஆன் பண்ணும்போது நைட்டில் ஹெட்லாம்ப் ஆன் பண்ண உடனே பின்னாடி இருக்கிற லைட்டும் ஆன் ஆகிடும். ஏன்னா பின்னாடி இருக்கிற வண்டிக்கு வந்து தெரியணும், பின்னாடி வர வண்டிக்கு வந்து தெரியணும் முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கு நைட் டைமில். டே டைமில் பார்த்தாவே தெரியும், பட் நைட் டைமில் நம்ம இண்டிகேட் பண்ணணும் முன்னாடி ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பல்பு க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். 2 ஃபிலமெண்ட் இருக்கும் பாருங்கள். இந்த பல்பு உள்ள பாருங்கள் 2 ஃபிலமெண்ட் இருக்கும். ஒன்று வந்து தின்னாக இருக்கும், இன்னொன்று திக்காக இருக்கும். தின்னாக இருக்கிறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இங்கே டிம்மு பிரைட் வராது சார், அங்கே தான் டிம்மு பிரைட். இது வந்து பண்ணும்போது பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஹையில் எரியணும். அதுக்கு பேர் தான் டேஞ்சர் லைட்டு. சரிங்களா. அதுக்கு பேர் தான் டேஞ்சர் லைட்டு. சரிங்களா. அப்போ நீங்கள் பிரேக்கை பண்ணும்போது 2 ஃபிலமெண்ட் இருக்குது, திக்காக இருக்கிற ஃபிலமெண்ட் வந்து எரியும் பிரேக் அப்ளை பண்ணும்போது. அப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பின்னாடி வர வந்து முன்னாடி ஒரு வண்டி ஸ்லோ ஆக போகுது இல்லை ஸ்டாப் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சு அவங்களோட வண்டி கண்ட்ரோல் ஆகும். சரிங்களா. நார்மலாக ரொம்ப லைட்டாக இருந்துச்சுன்னா தின்னாக இருக்கிறது எரிஞ்சுது அப்படின்னா முன்னாடி ஒரு வண்டி போகுதுன்னு இண்டிகேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான். சரிங்களா. முன்னாடி ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கு அப்படின்றது இண்டிகேட் பண்ணுறதுக்காக லைட்டாக எரியும். சரிங்களா. ஸோ அந்த இது அப்போ என்ன ஆகணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நான் ப்ரொவிஷன் எங்கே கொடுக்குறேன், அப்போ என்னோட பர்பஸ் என்ன, நைட்டில் வந்து நான் கண்டிப்பாக ஹெட்லாம்ப் ஆன் பண்ணுவேன். அப்போ ஹெட்லாம்ப் ஆன் பண்ணும்போது எனக்கு பிரேக் லைட் ஆன் ஆகிடணும். பாருங்கள் அதே ப்ரௌன் கேபிள் சிக்னல் அங்கே வரும். இன்னொரு எப்போ இது வந்து இந்த லைட் எரியணும், பிரேக் லைட்டுக்கு எரியணும். பாருங்கள் பிரேக் கலர் கோடு என்ன சொன்னாடிங்கன்னா எல்லோ வித் க்ரீன் சொன்னோன்னா பாருங்கள் இன்னொரு ஒயர் எல்லோ வித் க்ரீனில் இருக்குது. சரிங்களா. அப்போ பார்த்தாவே தெரிஞ்சு உங்களுக்கு ஒயரிங் ரெடி பண்ண போகிறீங்க. அப்போ இது பின்னாடி ஒயரிங் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது இந்த பார்ட்டி இப்படி வச்சிடலாம். சரிங்களா. இந்த பார்ட்டி இப்படி வச்சிடலாம். இது எதுக்காக அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார்ஜிங் கனெக்ட் வரும். அந்த சார்ஜிங் கனெக்ட் வந்து இதோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஓப்பன் பண்ணி டைரெக்டாக பேட்டரியில் சார்ஜ் பண்ணுற ப்ரொவிஷன் இருக்குது. டைரெக்டாக பேட்டரி சார்ஜ் பண்ணாமல் இந்த பின் வழியாக ஈஸியாக வெளியில் இந்த சீட்டை ஓப்பன் பண்ணாமல் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக அந்த ப்ரொவிஷன் வந்து கொடுத்து வச்சுக்கணும். சரி, பின்னாடி சைடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்களா. இப்போ முன்னாடி வந்தீங்கன்னா முன்னாடி 2 செட்டாக பிரியும் பாருங்க. லென்த்தாக இருக்கிறது எல்லாமே வந்து டாப்புக்கு வந்துடணும். இங்கே இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா இங்கேயே கனெக்ஷன் முடிச்சிடணும். அப்போ இது என்னென்ன அப்படின்றது பாருங்கள். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிசைனுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் இங்கேயே வரும், இங்கே வராது. சரிங்களா. இங்கேயே வரும், முன்னாடியே வரும். சரிங்களா. முன்னாடியே வர்றதுனால என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இது ரைட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டர், இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டர். முடிச்சிங்களா. இந்த பின்னு பாருங்கள். இந்த பின்னு எதோட பின்னு பார்த்தீங்கன்னா இது ஹார்னோட பின்னு. ஹார்ன் வந்து நான் போலாரிட்டி. ஹார்ன் வந்து நான் போலாரிட்டி. நீங்கள் எது வேணாலும் பாசிட்டிவ் கொடுக்கலாம், எந்த பின்னு வேணாலும் நெகட்டிவ் கொடுக்கலாம். ஹார்ன் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா. இது வந்து ஹார்னோட பின்னு தெரிஞ்சிருச்சு. மீதி இருக்கிறதுல என்ன எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஆக்சுவலாக இங்கே இன்னொரு ப்ரொவிஷன் இருக்கும். இந்த பக்கம் இங்கிலீஷுக்கு இருக்கும்போது இந்த பக்கம் இன்னொரு ப்ரொவிஷன் இருக்கும். என்ன ப்ரொவிஷன் இருக்குன்னு தெரியுமா, யூஎஸ்பி சார்ஜர் இருக்குது.
யூஎஸ்பி சார்ஜ். சரிங்களா, மொபைலை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக இது. இப்போ மீதி இருக்கிறது 2. சரிங்களா, 2. நான் இந்த கலர் கோட் எதுக்காக சொன்னேன்? பிளாக், ரெட்டு, எல்லோ வந்து எதுக்காக சொன்னேன்? டிசி டு டிசி கன்வெர்ட்டர். பாருங்க, இது அதே கலர் கோட். டிசி டு டிசி கன்வெர்ட்டர் 48 வோல்ட் விட்டு 12 வோல்ட் எடுக்கிறதுக்காக. அப்போ மீதி இருக்கிற ஒன்று இது என்னது? இக்னிஷன். மீதி இருக்கிற ஒன்று இது என்னது? இக்னிஷன் கீ. இப்போ இந்த பார்த்து எல்லாமே ஒயரிங் முடிச்சு விட்டீங்களா? இப்போ மேலே வாங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் இது இதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆரஞ்சு ப்ளூ இன்வால்வ் ஆகுது. இப்போ இது இண்டிகேட்டர் இருக்குது. சரி, இண்டிகேட்டர் சுவிட்ச் எங்கே இருக்குது பாருங்க, இங்கே இருக்குது. சரிங்களா, இதோட கனெக்ஷன் எடுத்து வச்சு பாருங்க, மேட்ச் பண்ணி எதுக்கு இருக்குது மேட்ச் ஆகும். கண்டினியூட்டி செக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். சரிங்களா, அப்போ எது முடிச்சிட்டிங்க. இன்னொன்று என்ன பாருங்கள், இது இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கும்போது என்னென்ன தெரியுதுன்னா ப்ளூ வருது, ஹை பீம்கான இண்டிகேஷனு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரௌனு எல்லாமே இருக்குதுல்ல. சரிங்களா, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை பீம்கான சுவிட்ச் இந்த பக்கம் இருக்குது, அதுக்கான கனெக்ஷன். இதில் பாருங்கள், அகைன் இண்டிகேட்டர்ஸோடது வருது. எங்கே இண்டிகேட்டர்ஸ் கொடுக்கணும்? கிளஸ்டரில் தெரியணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டர் ஆன் பண்ணிங்க, ரைட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டர் ஆன் பண்ணிருக்கீங்க. உங்கள் ஹெட்லாம்ப் வந்து ஹை பீமில் இருக்குது பாருங்கள், கனெக்ஷனை ஹை பீமில் இருக்குதுன்னு சொல்லி இங்கே காமிக்கணும். அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளஸ்டரோட கனெக்ஷன். இதெல்லாம் முடிச்சிட்டிங்களா? அப்புறம் வந்து இந்த பிளாக்கு, எல்லோ, இதே மாதிரி எத்தனை இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா, இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் கற்றுக்கணும். அப்புறம் என்ன பண்ணுங்கள், த்ராட்டிலோட கனெக்ஷனை கற்றுக்கணும். இதுதான் த்ராட்டில். நான் சொல்கிறேன்னா அன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன், கலர் கோட் மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. பட் இது த்ராட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரௌனு ப்ளூ வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. லோ பீமு, ஹை பீமு. அப்போ இது ஹெட்லாம்புக்கு போக வேண்டியது. அப்போ இது ஹெட்லாம்புக்கு போக வேண்டியது. அப்படியே எடுத்து பாருங்கள், கலர் கோடு இது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள். பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதே 4 கலர் கேபிள் இங்கே இருக்கும். சரிங்களா, அப்போ அதோட அதை கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதே ஹெட்லாம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கிளஸ்டர் இருக்குது. சிக்னல் கொடுக்குறதுக்காக தனியாக ஒரு கேபிள் வச்சுருக்கோம். அதை அதோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வேறு என்ன இருக்குதுன்னு ஒரு பாருங்கள், எல்லோ வித் க்ரீன் பிரேக் சிக்னல். அப்போ 2 பிரேக்கோட சிக்னல் கேபிள் கொண்டு வந்து நீங்கள் இதை கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா, இதே மாதிரி கிரவுண்டுக்கு ஒரு இது இருக்கும், அதை கொண்டு வந்து பிரேக்கோட கிரவுண்டு ரெட்டு. பட் ரெட்டு வித் பிளாக் அப்படிங்கிறது லோ வோல்டேஜ் தான். அப்போ என்ன பண்ணணும், இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் கேபிளோட கிரவுண்ட் வந்து கனெக்ட் பண்ணணும். முடிஞ்சிச்சுங்களா? இதெல்லாம் வேணும். இப்போ எது எங்கே வரும் அப்படிங்கிறது கலக்கோட மேட்ச் பண்ணிங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் இருக்கும். இப்போ கனெக்ட் பண்ணிடலாமா? பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பில் எதுவும் டேமேஜ் ஆகலாம். அது இனிஷியலிட்டி ஓடுது சார். கனெக்ட் பண்ணுங்கள் சார். பின்னாடி கனெக்ட் பண்ணுங்கள் சார். பின்னாடி வந்து என்ன மோட்டர் வந்து சார் பேஸ் கேபிள் சார் கனெக்ட் பண்ணிங்களா சார்? இப்போ கலர் போட்டுக்கிட்டே இருக்கு. க்ரீன் என்ன ஃபஸ்ட்டு க்ரீனு, அதுக்கப்புறம் எல்லோ, ப்ளூ. ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கணும் சார். ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து டிஸ்பிளே. இந்த பக்கம் வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ். பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்கள் சார். ப்ரொவிஷன் ஸ்க்ரூ டிரைவர் அங்கே அலங்கு பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக சார் இருக்குது? இல்லை பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து பண்ணுங்க சார். இல்லை பாசிட்டிவ்னா கீழே போட்டு சொல்லுங்கள் சார்.
எல்லாத்தையும் முடிச்சுட்டா இல்லை ஸ்க்ரூ கழட்டிட்டு பண்ணுங்க சார். அது வந்து த்ராட்டில் சார். ஃபஸ்ட்டு போட்டுருக்கா? அது இல்லை சார், மேலே ஸ்க்ரூவாக இருக்குது. இல்லை சார், ஸ்க்ரூவாக போட்டுட்டு இல்லை அப்படி ஸ்க்ரூவை அந்த இதில் போட்டுட்டு ஓகேங்களா? வேறு சார் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிங்களா? எது எதுங்க சார்? 3 ஸ்பீடா? ஆமாம். சார் கனெக்டர் கொடுக்குங்க சார். இல்லை கரெக்டாக வைக்கல. சிக்னல் வந்து ரெட் ஆ இல்லை ஆ இன்னொன்று இந்த பிரேக் வருது. அது 2 கேபிள் இருக்கும். இவ்வளோ ரேட் பேட்டரி எல்லா சிஸ்டமுமே வந்து 60 to 60 பார்த்தீங்கன்னா இவங்க மட்டும் கண்ட்ரோலர் வந்து 2 இந்த மூன்றுமே பார்த்தீங்கன்னா 60 அப்படிங்கிற 72 வாட் பேட்டரி போட்டாங்க. ஆனால் 72 போட முடியாது, ஏன்னா கண்ட்ரோலாக சுவிட்சிங் செட் 48 பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபினிஷர் மாற்றிட்டு ஆல் சென்சாரும் ஃபேஸும் சிங்க் ஆகணும் சார், இல்லைன்னா வந்து மோட்டர் ஒர்க் ஆமாம் சார். ஆமாம் பண்ணியிருப்பாங்க, டிசைன் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா மாற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நம்ம இன்னும் கனெக்ஷன் பண்ணல சார். முடிஞ்சிச்சிங்களா? ஆன் பண்ணலாமா? நல்லா கரெக்டாக பண்ணிட்டீங்களா? தப்பாக இருந்ததுன்னா ஆண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் தப்பாச்சுன்னா என்ன ஆகுமா? சார். உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை தான் சார். நீங்கள் தானே பண்ணிட்டீங்க, கரெக்டாக பண்ணிட்டு நாங்கள் நீங்கள் இருக்க நம்பிக்கையில் தான் ஒரு 2 ஸ்டெப் பேக். ஆன் பண்ணலாமா? ஆன் பண்ணுங்க சார். த்ராட்டில் கொடுங்க, த்ராட்டில் கொடுங்க சார். மோட்டர் ஓடுது சார். ஹார்ன் அடிங்க. ஹார்ன் கனெக்ஷன் கொடுத்தீங்களா? பாருங்க, ஸ்பீட் மோடு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்கா? 2 இருக்கும்போது டிஃபால்ட்டாக காமிக்குதுங்களா? பேட்டரி இருங்க சார், அது பேட்டரி போடுங்க சார். ஸ்பீடு சார், பேட்டரி வந்து 66 வோல்ட் அப்படியே தான் சார் இருக்குது ஸ்பீடு. இப்போ பாருங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் வருதுன்னு பாருங்கள். இந்த ஸ்பீட் மோடு வந்து இப்போ ஸ்பீட் மோடு வந்து 2ல் இருக்குங்களா? 2 காமிக்குதுங்களா? இப்போ நான் வந்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 1 மாற்றுறேன். 1 ஸ்லோ மோடு மாறுதுங்களா? இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா 3 மாற்றுறேன். 3. இப்போ இதுலேருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த கனெக்ஷன் பண்ண தெரியுதோ இல்லையோ, முதல்ல வந்து என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா ஹெட் லேம்ப்பு, இந்த கிளஸ்டரு, மோட்ரு, இது 3 கனெக்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக இது 3 ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ இதில் எது பிரச்சனையானாலும் நீங்கள் கிளஸ்டரை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் பண்ணுற மாதிரிங்க என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஹால் சென்சார்லேருந்து ஒரே ஒரு கேபிள் கனெக்ஷன் மட்டும் எடுக்கிறேன். காமிக்குதுங்களா? ஃபெயிலியர் காமிக்குதுங்களா? என்ன காமிக்குது பாருங்கள். சிம்பிள் கூட நான் நீங்கள் போர்ட்டில் வரைஞ்சி காமிச்சேன்னா உள்ள எம்னு போட்டு மோட்டாரோட சிம்பிள் காமிக்குது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மோட்டார் ஃபால்ட்டு. ஆனால் என்ன ஃபால்ட்டு? ஒரே ஹால் சென்சாருக்கு போகிற சிக்னலை கட் பண்ணியிருக்கேன். ஆனால் என்ன ஃபால்ட்டுலாம் தெரியாது, பட் மோட்டர் ஃபால்ட்டு அப்படிங்கிறது காமிக்கும். சரிங்களா?
இருங்க சார் அவர் நோ ஹவுஸ் இன்டர் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் சார். சரி இப்போ என்ன பண்ணுங்க பாருங்கன்னா அடுத்த ஆப்ரேஷன் பாருங்கள். இப்போ பாருங்கள் நேச்சுரலாக நான் இப்போ ஹெட்லாம்ப் ஆஃப் பண்ணிட்டேன்னா நீங்கள் பாருங்கள் பின்னாடி லைட் எரியல. சரிங்களா, எல்லோரும் பார்த்துக்கிட்டீங்களா? ஹெட்லாம்ப் ஆஃப் பண்ணால் அங்கே எரியல. இப்போ நான் ஹெட்லாம்ப் ஆன் பண்ணுறேன், அங்கே எரியும் பாருங்கள் இண்டிகேஷன். தெரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பிரேக் அப்ளை பண்ணுறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? எந்த ஃபிலமெண்ட் எரியுதுன்னு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கா? பிரேக் அப்ளை பண்ணுறோம். ஏன்னா ஹை பிரேக் கான்செப்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பொறுத்தவரைக்கும் ஹை பிரேக் கான்செப்ட். ஹை பிரேக் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லோ பிரேக்னா என்ன, ஹை பிரேக்னா என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹை பிரேக் அப்படின்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சடனாக கண்ட்ரோல் வந்து மோட்டருக்கு போகிற வோல்டேஜ் வந்து 0 ஆக்கி விட்டோம். பை சப்ளை 5 வோல்ட் ஓடாது. இல்லை வண்டி ஓடாது. வோல்டேஜே போகவே போகாது சார். கண்ட்ரோல் வந்து சப்ளை கண்ட்ரோல் இதை பாருங்க. இப்போ நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ நான் த்ரெட் கொடுக்குறேன். இன்னும் மோட்டர் மூவ் ஆகவே இல்லை. 0 வோல்ட்டு தான் சப்ளை ஆகும். அதான் ஹை பிரேக் கான்செப்ட். இப்போ பாருங்க நான் பிரேக் லிவர் கொடுக்குறேன். இப்போ மோட்டர் ஓடுது. இப்போ மறுபடியும் பிடிக்கிறேன், அவுட்டு. ரெண்டு பிரேக்குமே இன்டெகிரேட். ஆமாம், ஒரே கனெக்ஷன் தான் சார். கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க சார். ஓகே, சிக்னல் வந்து எல்லாருக்கும் க்ரீனு, கிரவுண்ட் வந்து கிரவுண்டோட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போது இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அது வந்து காசு காசு வராது. சரிங்களா, வெங்காயம் ஆஃப் ஆகும். சரிங்களா, வெங்காயம் ஆஃப் ஆகும். இப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னா ஹை பீம் போட்டு பார்க்கலாமா? அது வந்து இக்னிஷன் சுவிட்ச் சார். ஆக்சுவலாக ஈவினிங் வந்து இக்னிஷன் தேவையில்லை. இக்னிஷன் கொடுத்தாங்க தான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா, அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இக்னிஷன் சுவிட்சையும் ஆர்டர் கனெக்ட் பண்ணுவோம். அதை கனெக்ட் பண்ணுவோம். சரிங்களா, இந்த மாதிரி நடக்குது. இப்போ ஹை பீம் ஆன் பண்ணலாமா? ஹை பீம் வித்தியாசம் தெரியுங்களா? ஹை பீம் வித்தியாசம் தெரியுங்களா? இங்கே பார்த்தா ஹை பீம் சிம்பிள் வந்துச்சு பாருங்க. ஹை பீம் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். சரிங்களா, இப்போ இண்டிகேட்டர் ஆன் பண்ணி பார்க்கலாமா? கரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தீங்களா பார்க்கலாமா? இண்டிகேட்டர் தெரியலையே. இண்டிகேட்டர் இல்லை சார். இங்கே சிக்னல் வரலாம், இங்கே சிக்னல் வரல. ஏன் இண்டிகேட்டர் கனெக்ட் ஆகிடும் சார். ஒரே இதில் தான் கனெக்ட் ஆகும். இண்டிகேட்டர் கனெக்ட் ஆகிருக்காங்க, எரியல. சரிங்களா, இதுதான் நாளைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு டாஸ்க்கு. இருக்குது சார். இப்போ எதுவும் கேட்டாதீங்க. இப்போ எதுவும் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது. உங்களுக்கு வந்து நான் ஒரே ஒரு விஷயம் தான் வச்சுருக்கேன். இண்டிகேட்டருக்கு வந்து நாளைக்கு வந்து கண்டினியூட்டி மோட வச்சு எங்கே பிரேக் ஆகிருக்கு மட்டும் பார்த்துருக்கேன். சரிங்களா, எங்கே பிரேக் ஆகிருக்கு மட்டும் பார்த்து எனக்கு கொடுத்துருங்க. சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இண்டிகேட்டர் சப்ளை எடுத்து நான் இப்போ வேறு ஏதாவது ஒரு இதில் வைக்கிறேன். இப்போ நான் இஷ்யூ சொல்லி தரீங்கன்னா இப்போ நான் இண்டிகேட்டர் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 12 வோல்ட் வந்து எடுத்து வச்சு நான் ஏதாவது ஒரு இடத்துல சப்ளை கொடுத்தேன்னா இப்போ இண்டிகேட்டர் ஆன் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா, அந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் நான் எவ்வளோ நாள் கிளாஸ் எடுத்து யூஸ் செய்யலாம் புரியும். இந்த 12 வோல்ட் சரிங்களா, நாளைக்கு அந்த 12 வோல்ட் இண்டிகேட்டர் லைனை எங்கே பிரேக் பண்ணியிருக்கேன் அண்ணா பிரேக் பண்ணேன், கண்டுபிடிக்கிறதுக்காக பிரேக் பண்ணேன். சரிங்களா, அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நாளைக்கு கண்டுபிடிச்சிருக்கேன். கண்டினியூட்டி மோட்டில் மட்டும் நான் பேசலாம் ஈஸியாக. ஒன்றும் பெரிய விஷயம் தான் இல்லை. இது எல்லாமே ஒர்க் ஆகுது. சரிங்களா, ரிவர்ஸ் மோடு நம்ம இன்னும் எனேபிள் பண்ணல சார். வேறு கேட்டாங்க ரிவர்ஸ் மோடு நான் இன்னும் எனேபிள் பண்ணல. ஆக்சுவலாக 2 வந்து இங்கே எம்டியாக விட்டுருக்கேன். சரிங்களா, 2 எல்லோ. சரிங்களா, வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்துடும், இதுவும் வந்துடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த ரிவர்ஸைஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது ரிவர்ஸ் கிடையாது, இது பார்க்கிங். சரிங்களா, இப்போ நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பிரேக் கூட காமிக்கணும். அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா பிரேக் இண்டிகேஷன் வரணும். பட் இந்த கிளஸ்டரில் அதுக்கான ப்ரொவிஷனும் இல்லை. சரிங்களா, இல்லைனா வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கமாக காஷன் சிம்பிள் காமிக்க பார்த்தீங்கன்னா அந்த காமிச்சேன். ஹேண்ட் பிரேக் வந்து காரில் ஹேண்ட் பிரேக் போட்டிங்கன்னா எப்படி சிம்பிள் வருமோ அதேமாதிரி வரும். பட் இந்த கிளஸ்டரில் அது இல்லை. சரிங்களா, அப்படியே கிட்ட வந்து பாருங்கள். கிட்ட வந்து பாருங்கள் நீங்கள் இருக்குங்களா? அப்படி எடுத்தீங்கன்னா எனக்கு இருக்குது. பார்க்கிங் மோட்டில் வண்டி வந்து நான் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா பார்க்கிங் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். த்ராட்டில் ஃபால்ட்டுனா த்ராட்டில் காமிச்சிடும், மோட்டர் ஃபால்ட்னா மோட்டர் காமிச்சிடும். சரிங்களா, பட் இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த இதெல்லாம் ப்ரொவிஷன்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எது தெரியுதோ தெரியலையா, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் வந்து பேட்டரி பேக் வோல்டேஜ் தான் ஆப்ரேட் ஆக போகுது. 48னா 48, 60னா 60. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேட்டரிலேருந்து இக்னிஷன் கீ கொடுத்துட்டு இக்னிஷன் கீழேருந்து முதல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ் வந்து சப்ளை கொடுத்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் மோட்டர் கனெக்ஷன் எந்த தப்பு பண்ணாலும் இங்கே காமிச்சிருக்கிறோம். இப்போ த்ராட்டில் எந்த தப்பு பண்ணாலும் காமிச்சிருக்கிறோம். நான் த்ராட்டில் டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே த்ராட்டில் ஒயரிங் பாருங்கள். நான் த்ராட்டில் கட் பண்ணிட்டேன் பாருங்கள். காமிக்குங்களா? த்ராட்டில் கனெக்ஷன் கைட்டு விட்டேன். த்ராட்டில் எதாவது காமிக்க பாருங்கள். நான் வேறு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் கைட்டு தான் விட்டுருக்கேன். அப்போ என்னென்னா என்ன பிரச்சனைன்னு காமிக்கும். பட் எக்ஸாக்டாக எதில் பிரச்சனை காமிக்காது.
நான் கழட்டி விட்டதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த்ராட்டில் ஃபால்ட்டுன்னு காமிக்குது. சரியா, மறுபடியும் கனெக்ட் பண்ணால் போயிடும். டிஸ்பிளே 66 உள்ள இதோட டிஸ்பிளே காமிச்சிருக்காங்க. கனெக்ட் பண்ண உடனே போயிடும். சரிங்களா, ஏன்னா பேட்டரி பேக் எக்ஸாக்டாக 60 வோல்ட் கிடையாது. நான் சொன்னேன் இல்லைங்களா நேற்று, நீங்கள் 15 வச்சிங்கன்னா எக்ஸாக்ட்லி 48 வோல்ட் வரும். ஆனால் சொல்ல முடியாது, எல்லா செல்லுமே 3.2 வந்து எக்ஸாக்டாக கொடுக்குன்னு சொல்லவே முடியாது. சரிங்களா, சில செல்லு 3.19 இருக்கும், சில செல் 3.21 இருக்கும். சரிங்களா, அதனால் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப்டிக்காக செல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் லோடு கொடுக்கக்கூடாது. சரிங்களா, உங்களால் இந்த வேலையை செய்ய முடியும்ட்டு ஃபுல் லோடு உங்கள்கிட்ட கொடுத்துருந்தா நீங்கள் டயர்டாகி படுத்துருவீங்க. கரெக்டு தான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ அவன் போகக்கூடாது, அவன் நம்மளே வேலை வாங்கி சமாளிப்பான்னு வச்சுருக்கீங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அடிஷ்னலாக சப்போர்ட்டுக்கு ஒரு 2-3 செல் வச்சுருக்கோம். அதனால் அது 60 வோல்ட்டு காமிக்கல, 66 வோல்ட்டு காமிக்கல. வேறு ஒன்றும் இப்போ இந்த நாலுமே 60 வோல்ட் கிளஸ்டரு பேட்டரி இது 3மே இருக்குது சார். கிளஸ்டருக்கு கூட பிரச்சனை இல்லை, கிளஸ்டருக்கு கூட ப்ராப்ளம் இல்லை. பட் கிளஸ்டருக்கு இருக்கும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கிளஸ்டருக்கு கூட வோல்டேஜ் செலெக்ஷன் இருக்கும். கிளஸ்டருக்கு கூட வோல்டேஜ் செலெக்ஷன் இருக்கும். சரிங்களா, பட் நான் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் இது கிளஸ்டரை கூட விட்டுருங்க சார். மீதி 3மே உங்களுக்கு ஒரே ரேஞ்சில் இருக்கும். ஒரே வோல்டேஜ். ஆமாம், ஒரே வோல்டேஜ். மோட்டாரோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 60 வோல்ட்னா கண்ட்ரோலோட 60 வோல்டேஜ் சப்போர்ட் ஆகும். பேட்டரி பேக்கு 60 வோல்ட் ஆகும். இது 3மே ஒரே ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் இருக்கும். சரிங்களா, கன்வெர்ட்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கன்வெர்ட்டர் வந்து மேக்ஸிமம் அந்த ரேஞ்சுக்குள்ள தான் சார் இருக்கும். இல்லை 36 to 72 இருக்கும். இப்போ நீங்கள் இதில் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இன்புட் வந்து 36 to 72 வரைக்கும் சப்போர்ட் ஆகும். நீங்கள் 72 தாண்டி பேட்டரி பேக் போகிறீங்கன்னா தான் வேறு கன்வெர்ட்டர் வந்து நீங்கள். ஆனால் நம்ம படிக்கும்போது என்ன படித்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் இந்தியாவில் 2 வீலர் வந்து 72 வோல்ட் வரைக்கும் தான். சரிங்களா, ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அவ்வளோதான் மெயின்டைன் பண்ணுறோம். 96 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங்க்கு ரொம்ப ரேர் தான் பண்ணுறோம். அதனால் எதுங்க சார்? இதில் பேசிக்கில் கொஞ்சம் கண்ட்ரோலர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி 2 மோடு வரும். ரிவர்ஸுக்கு சப்போர்ட் ஆகும், க்ரூஸுக்கு சப்போர்ட் ஆகும். சரிங்களா, நீங்கள் ரீஜென்ரேட்டிவ் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்ட்ரோல் ஆகும். மோட்டாரும் அந்த மாதிரி மோட்டாராக இருக்கும். இது ரீஜென்ரேட்டிவ் மோட்டார் கிடையாது. ஒன்லி ஃபார்வர்ட் கண்டிஷன் மட்டும் தான் இந்த மோட்டார். சரிங்களா, இது ரீஜென்ரேட்டிவ் ஜென்ரேட்டராக மாறவே மாறாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். எல்லாமே ரெடிலி அவைலபிள் மார்க்கெட்டில். ஆக்சுவலி ஒரு 48 வோல்ட் அந்த முக்கியமாக பேட்டரி இல்லை. 48 வோல்ட் நீங்கள் நல்ல குவாலிட்டியில் வாங்கணும்னு பார்த்தா அது ஏஹெச் பொறுத்து தான் சார் இருக்கும். ஒரு 30 ஏஹெச் அப்படின்னா வந்துடும் சார். 23,000 24,000 வந்துடும். ஏன்னா கிரேட் ஏ செல் தான் யூஸ் பண்ணுறோம். எதுக்கு சார்? பின்னாடி வந்து நார்மல் ட்ரம் பிரேக். முன்னாடி மட்டும்தான் டிஸ்க்கு, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் மாடல். அந்த பக்கம் இருக்குங்க ட்ரம் பிரேக் ப்ரொவிஷன் இருக்குது பாருங்கள். ட்ரம் பிரேக் ப்ரொவிஷன் அந்த பக்கம் இருக்குது. ட்ரம் பிரேக் தான். இந்த மோட்டர் வாரண்டி அதெல்லாம் வந்து 1 year 1.5 year ஆகும். சரிங்களா, இப்போ இந்த வந்து ரோட்டார் வந்து மேக்னெட் ஆகாது. எத்தனை போட்டுருக்கோம்? இது வந்து ஆக்சுவலாக 64 ஆமாம் சார். அந்த மாதிரி இருக்கும். நான் வேணால் இமேஜஸ் காமிக்கிறேன். பிஎம்எஸ்எம்லாம் வந்து இது கிடையாது சார். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, லோ ரேஞ்ச் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக எஃபிஷியன்ஸாக பர்ஃபார்ம் பண்ணுறது டிசி தான். சரிங்களா, ஹை ரேஞ்ச் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் ஏசி வந்து நல்லா இருக்கும். அது டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். டைமில் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். நான் சொன்னீங்கன்னா நிறைய இருக்குது, டிஃப்ரென்ஸ் எடுக்கலாம். நான் அப்பவே சொல்லும்போது சொன்னீங்கன்னா டெஸ்லா, பிஒய்டி இந்த மாதிரி அட்வான்ஸ் மாடல் போகும்போது அவங்க பிஎம்எஸ்எம் அப்புறம் பிஎம்எஸ்ஆர்எம் தான் கொண்டு வருவாங்க. அவங்க சுவிட்ச் தான் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக 4 வீலரில் ஸ்டேட் 2 வீலர் இன்னோஸ்லேயே மோட்டார் பண்ணும்போது இந்த ஏசி வச்சிங்கன்னா ஏசி கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம் இல்லை. ஏசி கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். டிசி மோட்டார் கண்ட்ரோல் பண்ணுறது ஜஸ்ட் வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணால் போதும். டிசி மோட்டார் கண்ட்ரோல் ஆகிடும். ஈஸியாக இருக்குதுன்னா இது வச்சு பண்ணுவோம். டெக்னாலஜி one.